எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச இருக்கிறோம். அதாவது த கீ டு எ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு எளிய வழிமுறைகள் என்ன? நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப உடல் நல பிரச்சனைகளும் மனநல பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு நம்ம ஆரோக்கியத்தை அது பாழ்படுத்திட்டு இருக்குது. அப்போ நம்ம ஆரோக்கியமா நம்ம வாழணும்னா சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம லைஃப்பை நம்ம ரொம்ப சந்தோஷமா கொண்டு போகலாம். குறிப்பா 40 ஏஜுக்கு மேல போறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முறையை நீங்க ரொம்ப ஹெல்த்தியா அமைச்சுக்கிறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சா சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஒரு 5 ஸ்டெப்ஸ் நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினட்டா நம்ம லைஃப் அது எங்கேயோ கொண்டு போகும். அதனால நம்ம அந்த 5 ஸ்டெப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் பிகின். இன்னைக்கு அந்த 5 படிநிலைகளை பார்க்கலாம். முதல்ல பேலன்ஸ்டு டயட், அதாவது சரிவிகித உணவு பழக்கம். நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு முதல் படியே இந்த சரிவிகித உணவு பழக்கம் தான். அதுல நம்ம என்னென்ன சரிவிகித உணவுனா நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க, முதல்ல காய்கறிகள் மற்றும் பழங்கள். ஏன் காய்கறிகள் மற்றும் பழங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, வைட்டமின்களும் தாது உப்புகளும் அதிக அளவு நிறைஞ்சிருக்கிறது தாது உப்புகள் இந்த பழங்கள் காய்கறிகள்ல தான் இருக்கு. அதனால கண்டிப்பா உங்க உணவு முறையில பழங்களும் காய்கறிகளும் இருக்கும். ரெண்டாவது, முழு தானியங்கள் எடுத்துக்கலாம். முழு தானியங்கள் அதாவது தீட்டப்படாத அரிசிகள், அதாவது பிரவுன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோதுமை வகையில முழு கோதுமை, பார்லி, அந்த மாதிரி ஓட்ஸ், இந்த மாதிரி உணவு வகைகளை நீங்க எடுத்துக்கும் போது இந்த முழு தானியங்கள் தேவையான அளவுக்கு புரதச்சத்து உங்களுக்கு இருக்கும். அடுத்தது செழிப்பான புரதம், அதாவது லீன் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல புரதம் சத்து நம்ம உடல் கட்டமைப்புக்கு ரொம்ப முக்கியம். அதுல குறிப்பா கோழி இறைச்சியில இருக்கு. கோழி இறைச்சி ஒரு துண்டு 2 துண்டு சாப்பிடலாங்க, நிறைய எல்லாம் சாப்பிடக்கூடாது. மீன் கண்டிப்பா நீங்க தினந்தோறும் கூட உணவுல எடுத்துக்கலாம். மீன் உடலுக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்து தோரம் பருப்பு வகைகளை இந்த புரதம் அதிக அளவு நிறைஞ்சிருக்கு. இது புரதச்சத்து நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து நல்ல கொழுப்பு சத்து இருக்கிற உணவுகளை, குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு சத்து இருக்கிற உணவுகள், வேர்க்கடலை, அவகோடா, அப்புறம் சில லெகுமினஸ் தாவரங்களுடைய கொட்டைகள், இந்த பட்டாணி, இந்த மாதிரி லெகுமினஸ் தாவரங்களுடைய கொட்டை வகைகளை நீங்க உணவோட சேர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாம சில சிறப்பான இதுவையும் நம்ம பின்பற்றலாம். குறிப்பா நீர் ரொம்ப முக்கியம். நம்ம உடல் எப்பவுமே நீரேற்றம் ஹைட்ரேட்டடாவே நம்ம உடம்ப வச்சுக்கணும். அதுக்காக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 லிட்டர் தண்ணீராவது நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ உடல்ல ரொம்ப தூய்மைப்படுத்துறதுனாவே அது நீர் தான். அப்ப நீர் ரொம்ப அவசியம். உறுப்புகளை சீராக வச்சுக்கிறதுக்கு நீர் ரொம்ப அவசியம். அதனால நீர் கண்டிப்பா நீங்க ஒரு நாளைக்கு இதில் எடுக்கணும். இதெல்லாம் பேலன்ஸ்டு டயட்ல நீங்க எடுத்துக்கலாம். இந்த பேலன்ஸ்டு டயட்டுக்கு அப்புறம் உணவு மட்டும் சரியா எடுத்துக்கிட்டா போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி உடலை ரொம்ப சுறுசுறுப்பா வைக்கிறது மட்டும் இல்லாம மன ஆரோக்கியத்தை அது மேம்படுத்துது. அதனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது நம்ம உடற்பயிற்சி செய்யணும். இந்த உடற்பயிற்சி எதுல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வாக்கிங்கிறது ஒரு எளிமையான உடற்பயிற்சி. அது மிகப்பெரிய தாக்கத்தெல்லாம் உருவாக்காது. உடல் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு அது பயனுள்ளதா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ்ல நம்ம எடுத்தாலும் செய்யலாம். அது நமக்கு உடல், அதாவது ஜிம்மில் போய் பயிற்சி பண்றது, இல்லை ரன்னிங் போகுது, அதிக வேகமா ஓடுறது, இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யும்போது உடல் மிக வேகமாக ஹெல்த்தியா மாறும். அதுக்கடுத்து யோகா, பிளேட்டிஸ் அப்படின்னா இந்த யோகா பாத்தீங்கன்னா உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்துது. நம்ம உடலை மனதையும் ஒருங்கிணைக்கிறது யோகா பண்ணீங்களன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறது மட்டும் இல்லாம உடல் அமைதியும் நமக்கு கிடைக்கும். இது இப்போ நம்ம சில உடற்பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து நமக்கு பிடிச்ச உடற்பயிற்சிகளை செய்யலாம். இல்ல வீடுகள்ல நம்ம வீட்டு வேலைகளை, தரை கூட்டுதல், பெருக்குதல், இந்த மாதிரி வளைஞ்சி எழுந்து செய்யக்கூடிய வேலைகளை நம்ம மேற்கொள்ளலாம். அது மகிழ்ச்சியா செய்யலாம். நமக்கு பிடிச்ச வேலைகளை, அன்றாட வேலைகளை செய்யும் போது இது உடற்பயிற்சியில வந்துருச்சு.
அடுத்து மன ஆரோக்கியத்துக்கு தான் நீங்க அடுத்து முன்னுரிமை கொடுக்கணும். அந்த மனசு மென்டல் வெல்பீயிங் என்று சொல்லக்கூடிய மன ஆரோக்கியத்துக்கு தான் நீங்க அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இதுக்கு ரொம்ப முக்கியம் மெடிடேஷன் தியான பயிற்சி, அதாவது நிம்மதி பயிற்சி நம்ம பண்ணணும். இந்த மெடிடேஷன் என்ன பண்ணுதுன்னா நம்ம மனசை தெளிவா வச்சுக்கிறதுக்கும் அமைதியை வச்சுக்கிறதுக்கும் இது பயன்படுது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது, எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது ரொம்ப முக்கியம், போதுமான உறக்கம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் சராசரியாக 7 முதல் 9 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணுங்க. இந்த உறக்கம் இருந்தா மட்டும்தான் உங்க உடல் நலம் சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த குறைந்து 7 to 9 மணி நேரம் உறக்கம் இருந்ததுன்னா அவங்க உடல்நிலை மிகவும் மேம்படும். சரி, இது உடல்நிலையை மேம்படுத்துறதுக்கு நல்ல உறக்கம் வர்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தை நம்ம கட்டுப்படுத்தணும். இந்த மன அழுத்தத்தை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம்? டீப் பிரீத்திங் பண்ணலாம். டீப் பிரீத்திங்கு, அப்புறம் நம்மளுடைய பிரச்சனைகளையோ டைரியில எழுதலாம். இல்லை நல்ல நண்பர்களை கூட சேர்த்துக்கிட்டு அந்த நண்பர்கள் கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணும்போது நல்ல நண்பர்கள் சொல்லிட்டேன், நீங்க யாரிடம் வச்சுக்காதீங்க. நல்ல நண்பர்களிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது உங்களுக்கு அந்த மன தெளிவுங்கிறது ரொம்ப கிடைக்கும். அதே போல ரொம்ப மன அழுத்தம், மன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க ஒரு நல்ல மனநல டாக்டரை பார்த்து தீர்வு எடுக்கிறது தான் பெஸ்டா இருக்கும். ஸோ நம்ம அடுத்து நல்ல உறவு முறைகளை, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னா, அடுத்தது 4வதா நம்ம பார்க்கறது ரிலேஷன்ஷிப். எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்? மனநலத்துக்கு ரிலேஷன்ஷிப்புக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குதுங்க. நல்ல மனநலம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட நாம ஹெல்த்தியா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அதுல குறிப்பா நம்ம ரொம்ப விரும்புகின்றவங்களோட நம்ம அதிக நேரத்தை நம்ம செலவிடணும். அவங்களோட பேசணும், பழகணும், அவங்களோட நிறைய நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அந்த மன ஸ்ட்ரெஸ் வெளியேறும். நல்ல உறவு முறைகளை வச்சுக்கிடும் போது, அதுக்கான நேரங்களை செலவிடும் போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உங்களை விட்டு விலகி போயிடும். அதுக்கப்புறம் சில கிராட்டிடியூட், மற்றவங்களை கிராட்டிடியூடு, நன்றி செலுத்துறது, மற்றவங்க நன்றி சொல்லக்கூடிய அந்த பழக்கம், மற்றவங்களை பாராட்டக்கூடிய பழக்கம். மற்றவங்க அதை ஒருத்தர் வராங்கன்னா, ஒரு செயலை செய்யறாங்கன்னா நீங்க சின்ன பாராட்டு செய்யுங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த உறவு இணக்கம் நல்லா வரும். அடுத்தது இறுதியா 5வது ஸ்டெப் என்ன பண்றோம்னா ரியலிஸ்டிக் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எட்டக்கூடிய இலக்குகளை நம்ம வைக்கணும். எட்டக்கூடிய இலக்குகளை இப்போ நீண்ட காலமாக நம்ம தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சி, உடற்பயிற்சி, இல்லை பேலன்ஸ் டயட், இப்போ சொன்ன எல்லா கருத்துக்களுமே ஒருங்கிணைச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை செஞ்சு தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடலும் மனமும் எல்லாம் சேர்த்து கடைசியில் அந்த எய்ம், அந்த கோலுங்கிறது நீங்கள் கட்டாயமாக ரீச் பண்ணுவீங்க. ரீச் பண்ணதும் உங்களுடைய வெற்றியை நீங்கள் கொண்டாடுங்க. இப்போ நீங்கள் ஏதாவது தோல்வியை கண்டெல்லாம் தோன்று போகாதீங்க. வெற்றியை எப்பவுமே கொண்டாடுங்க. தோல்விகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கோங்க, மற்றவங்களை மதிக்கவும் கற்றுக்கோங்க. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது கடினம் இல்லை. சிறிய மாற்றங்கள் மூலமாக உடல் ஆரோக்கியத்தையும் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் நாம் மேம்படுத்தலாம்.